உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் இந்த 2024 வருடத்தில் எப்படி இருக்கும், அது மட்டுமல்ல இந்த கிரக அமைவுகளால் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்றது பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். இந்த மாதம் தொடங்கும் பொழுது புதன் 2ஆம் வீட்டில் கடகத்தில் இருப்பார். 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து அவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி, குறிப்பாக இந்த மாதம் 22ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி கிட்டத்தட்ட 3 இடம் இந்த மாதம் மாறுவார். அப்போ அந்த கன்னியில் புதன் ப்ளஸ் உச்சம் அடையக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அப்போது இந்த மாத தொடக்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் இறுதியில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் அடைய போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உங்கள் கையில் ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அழகாக பண்ணியிருப்பீங்க, அழகாக பார்த்து செய்திருப்பீங்க. 99% சக்ஸஸ் உங்களுக்கு தான்ற அளவுக்கு ஒவ்வொன்றும் அமைச்சு வந்திருக்கும். எல்லாருமே அதை தான் சொல்லியிருப்பாங்கன்னா கடைசி 1% காரணமே இல்லாமல் அது ஏதோ ஒரு விதத்தில் ரிஜெக்ட் ஆகி நிற்கும். அதனால் ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான சில முயற்சிகளுக்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பெரிய லெவலில் சாதிப்பீங்க, சக்ஸஸை உண்டாக்குவீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க. ப்ரமோஷன், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் வேலைக்குண்டான முயற்சி எடுத்து எனக்கு வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்து தடப்பட்டு அந்த முயற்சிகள் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து உங்களுக்கு சில சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடம் 4ஆம் வீடும் ப்ளஸ் உங்களுக்கு அஷ்டமஸ்தானமும், அதுலேயும் உங்களுக்கு விழக்கூடிய இடம் உங்களுடைய 6ஆம் வீட்டில் விழுது. பல தடைகள் நீங்கி உங்களுக்குன்ட்டு ஒரு அந்தஸ்து, மரியாதை, ஒரு நல்ல மேன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலம். சுபகாரியம், சுப விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். பிடிச்ச வாழ்க்கை மிஸ் ஆகியிருந்தால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் அமையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம சில முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்துட்டாங்க. இதனால் பயங்கர ஒரு வருத்தமும் வேதனையும் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த மாதத்தினில் 16ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி பஞ்சமஸ்தானத்தில் சொந்த வீட்டில் நிற்க போகிறாரு. அப்போது பிள்ளைகளினுடைய ட்ராக்கை உங்களுடைய ரூட்டுக்கு அழகாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யலாம். ஏற்கனவே ஒரு திருமண வாய்ப்புகள் அமைச்சு அதனால் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. இது பெரிய லெவலில் டைவர்ஸ் லெவலுக்கெல்லாம் சிலர் சந்திச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் பஞ்சமஸ்தானன்றது நம்மளுடைய பூர்வ புண்ணிய இடமும். அப்போ பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. புத்திர பாக்கியம் கிடைக்கலையேன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சாச்சிங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு. இதை விட சோதனை வேற எதுவுமே இல்லை. ஒன்று போனால் ஒன்று அடுத்தடுத்து நிறைய சந்திச்சிட்டேன்னு சொல்லி நினைச்ச உங்களுக்கு இப்போ இங்கே ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சியை பலப்படுத்தினால் நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்களால் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். குறிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த அஷ்டமச்சனியின் போதே சில உடலில் சில பிரச்சனைகள் உருவாச்சு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி வரலை. இன்னும் சிலர் விபத்துகள், வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகளில் சந்திச்சிட்டீங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள். ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறதுனால ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தமும், வேலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களும், தொழிலில் இருந்தவங்களுக்கு நிறைய
பணம் லாக்காக இருக்கும். அங்கங்கே நம்பி ஏமாந்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்துருப்பீங்க. நல்லது செய்கிறது தவறான்ற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட், ஒரு தீர்வு மீண்டும் கிடைச்சி ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து வளர்ச்சி அடைய போகிறீங்க மிதுன ராசி அன்பர்கள். அதுலேயும் மிதுன ராசி அன்பர்களுடைய தனது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளாலேயும் தந்தை வழி சொத்துக்களாலேயும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது. அதாவது பூமி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்க போகிறீங்க. வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைய போகுது. சிலர் ஆல்ரெடி அதற்குரிய வாய்ப்புகளை ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அருமையான அழகான ஒரு ரிசல்ட்டோடு நீங்கள் முடிப்பீங்க. உங்களுக்குரிய பணம் வர வேண்டியது சில நிலுவையில் நிற்கும். அதெல்லாம் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. நட்பு ரீதியில் சில ஏமாற்றங்களை சந்திச்சிங்க, நம்பி நிறைய லாக்கானீங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு இன்னைக்கு உங்களால் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நீங்கள் இறங்குறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லி இறங்கி இன்னைக்கு நிறைய இழந்துட்டு நிற்கிறீங்க. இந்த இழப்புகளுக்கு சரி கட்ட முடியுமா மீண்டும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக மீண்டு வர போகிறீங்க, ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க. நிறைய பேர் மற்றவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஆன்லைன் சார்ந்த ரீதியில் இவ்வளோ பணம் வருன்ற ஒரு மூமெண்ட்டில் இறங்கி இன்றைக்கி குடும்பத்தில் இருந்த நிம்மதி பறி போய் இருக்கிற சொத்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சு இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி எல்லாம் இழந்துருவோமோன்ற ஒரு பயத்தில் நிற்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. தயவு செய்து இதற்கு மேலே எதுலேயும் எச்சரிக்கையுடன் இறங்குங்க. 100% மீண்டும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு கடந்த காலகட்டங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த அந்த கோளாறுகளுக்குண்டான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா 12ல் இருக்கக்கூடிய குருவால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உருவாகும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சத்ரு ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நிற்கக்கூடிய இந்த தருணம், ராசிக்கு 12ஆம், அதாவது இந்த ராசியில் நிற்கிறாங்கன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து இடமாற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் வேலையிலையும் சில இடமாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக இது அமையும். ஆக முயற்சி எடுத்தால் 100% சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலம். தொழில் வேலையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில ப்ராஜெக்ட் எடுத்து அழகாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். எங்கே நம்ம இவ்வளோ பணம் போடுறோம், எல்லாம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்னும் நம்ம லாபத்தை நோக்கி அடுத்து கொண்டு போயிட்டால் பரவாயில்லை, எங்கேயாவது ட்ராப் ஆகிடுமோன்ற பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். அழகாக டேலி பண்ணுறீங்க, அருமையான சக்ஸஸை கொடுக்குறீங்க, நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. இந்த தருணம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொன்னான தருணமாக உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் பூமி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, இது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்ததே நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது. நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களும் கார் சம்மந்தப்பட்ட 4 சக்கர வாகனங்களும் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் ஆல்ரெடி சிலர் வாங்கி இருப்பீங்க, இப்போ வாங்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். ஆனால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். அதை மனசில் வச்சு வண்டி வாகனங்களில் போகும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கொடுக்கும் பொழுது மனசுக்கு முழு திருப்தி இருந்து எதுவுமே ஒரு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்லைனா அது உங்களுக்கு தலைவலியாக மாறிடும். அதே சமயம் மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களுக்குரிய ஒரு அருமையான திருப்பத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக முயற்சியை பலப்படுத்தினால் 100% வெற்றி அடைய போகிறீங்க.
பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது. அவர்களது திருமண மேன்மைகள் கை கொடுக்கும். ஆல்ரெடி நடந்த திருமணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுக்கு இனம் புரியாத எதிர்பாராத விதமான சில சோதனைகளால் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில நெருக்கடிகளை சந்திச்சிட்டீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுத்து செய்யுங்க, நல்ல சக்ஸஸ் அடைவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும். சில பதவிகள் உங்களை தேடி வரும், அதற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். அப்போது அந்த பலன்கள் ஒரு 3 நாளுக்கு மேலே 7 இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் ஒரு பெரிய ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம். அப்போது இப்பேற்பட்ட காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தணும். அப்படி அதை ட்ராப் ஆகி 3க்கு கீழே இருந்துருச்சுன்னா 100% நெகட்டிவாக மாறிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்தீங்கன்னா 100% சக்ஸஸ் அடைவீங்க. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.